கேள்வியும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இன்றைய அரசியமைப்பு சட்டம் 75வது ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட 75வது ஆண்டை கொண்டாடக்கூடிய இந்த நாள்ல பிரதமர் மீது சில காட்டமான விமர்சனங்களை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை அவர் வாசிக்கவே இல்லை அப்படிங்கிற அந்த விமர்சனம் வெறும் அரசியல் விமர்சனமா அல்லது தனிநபர் விமர்சனமா? இல்ல, பாஜகவை சார்ந்த ஆசீர்வாதம் சார் பேசும்போது தலைவர் ராகுல் காந்தி புரோட்டோகாலை மீறிட்டாருன்னு திருப்பி அதை சொல்லிக்கிட்டே வந்தாரு. நாங்க என்ன சொல்றோம், அவர் புரோட்டோகாலை மீறினாரா மீறலையா, உங்க கேமராவில் அது பதிவாச்சா இல்லையான்ற தனி விவாதம். நீங்க கான்ஸ்டிடியூஷனே மீறி இருக்கிறீங்களே. இந்த 10 ஆண்டு காலத்துல நீங்க கான்ஸ்டிடியூஷனே நீங்க ஃபாலோ பண்ணலையே. அப்போ இங்க எது பெரிய குற்றமா இருக்கும்? அதை பத்தி நீங்க பேசலாம் வரீங்களா? இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில நடந்த ஒரு மிகப்பெரிய மாநாட்டில் இந்த பாஜக அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி சீர்குலைத்திருக்குன்னு பேசியிருக்காருல. அதை மறைப்பதற்காக, அதை சிதைப்பதற்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஜனாதிபதியை மதிக்கல போலன்ட்டு. இந்த 10 ஆண்டுகள்ல நீங்க இந்தியாவில் உள்ள தன்னாட்சி அதிகாரம் பெற்ற பல அமைப்புகளை கபலீகரம் பண்ணிருக்கீங்க. உங்களால இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு போய் சேர வேண்டிய நிதியை நீங்க குறைச்சிருக்கிறீங்க, கட்டுப்படுத்திருக்கிறீங்க. பல மாநில உரிமைகளை நீங்க நசுக்கிருக்கிறீங்க. உங்களுடைய ஆட்கள் அரசு அமைப்பை சார்ந்த பல பேர் உங்க அமைப்புகள்ல அரசு அமைப்புகள் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ இதுதான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்க செஞ்ச காரியம். நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லட்டும், அல்லது அது சரியான விமர்சனங்களின் அடிப்படையில் நம்ம அது நேர் எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை விவகாரங்களை பேசுவோம். ஆனா ஒரு நிகழ்வு இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதுல வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறதோ அல்லது தேசிய கீதம் முடிந்ததற்கு பிறகாக பிரதான விருந்தினரான குடியரசுத் தலைவருக்கு நன்றி சொல்வது அப்படிங்கிற சில விஷயங்களை கூட அவர் செய்யல. அவர் ஒரு ஒட்டுமொத்தமா ஷெட்யூல் பண்ணப்பட்ட அந்த 50 நிமிட நிகழ்ச்சியில அவர் இப்படியெல்லாம் நடந்து கொண்டார் அப்படின்னு சில வீடியோ காட்சிகளோட அமித் மாலவியா பதிவு பண்ணதை பார்த்திருப்பீங்க. சோ அந்த விமர்சனங்களுக்கான பதில் அப்படிங்கிறது இதுவா இருக்காது இல்ல? இல்ல, எனக்கு என்னன்னா, இப்போ இவங்க வீடியோ காட்சிகளை தான் ஆதாரமா வச்சு குற்றச்சாட்டை பதிவு பண்றாங்க. எங்களுக்கு அந்த வீடியோ காட்சிகள் மேலேயே பெரிய சந்தேகம் இருக்கு. இது ஏன்னா இவங்க இது ஒட்டுறது வெட்டுறதுலாம் எக்ஸ்பர்ட். நம்ம குஜராத்லயே நம்ம வைப்ரண்ட் குஜராத்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால நாங்க அதை பெரிதுபடுத்தல. நாங்க திருப்பியும் பேசுறது என்னன்னா, நீங்க கான்ஸ்டிடியூஷனை பத்தி பேச அமித் மாலவியா வெளியிட்ட வீடியோ மேனிபுலேட்டட், வெட்டி ஒட்டப்பட்ட வீடியோ தான் அமித் மாலவியா வெளியிட்ட வீடியோ. ஏன்னா இவங்க அதுல எக்ஸ்பர்ட்ன்றது உலகத்துக்கே தெரியும். இந்த மாதிரி எடிட் பண்ணி கட் பண்ணி ஒட்டுறதுலாம் நாங்க அதை நோக்கி நாங்க இங்க பேசவே இல்லை. எங்களுடைய கேள்வி இதை தாண்டி இருக்குன்னு. எங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேச, இந்த புரோட்டோகாலை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்ற கேள்வி நாங்க வைக்கிறோம். கான்ஸ்டிடியூஷனை அன்னைக்கு 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசியல் நிர்ணய சபையில இதை கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்தது நீங்க தான். அதை அமல்படுத்தக்கூடாது, மனுஸ்மிருதி தான் இந்தியாவினுடைய சட்டமாக இருக்கணும்னு அதை கடுமையாக எதிர்த்தது நீங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்காம மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது நீங்க. எல்லாமே பேசுவோம். இங்க ஒரு விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்தை நீங்க அதை தாண்டி அப்படின்னு சில விமர்சனத்துக்கு போறீங்க. அந்த விமர்சனத்துக்கான பதில நான் எதிர்பார்க்கிறேன். என்னன்னா, பழங்குடியினர் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவர் மீதான வெறுப்பை வெளிக்காட்டக்கூடிய வகையில ராகுல் காந்தி இப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிற நேரடி விமர்சனத்தை பாஜக முன்வைக்குது. ஆனா குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற புதிய கட்டிடத்திற்கு அழைப்பு விடுக்கல அப்படின்ற கோரிக்கைகள்ல முதல்ல வச்சது ராகுல் காந்தி தான். அப்ப இப்படி ஒரு விமர்சனம் வரும்போது அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அந்த இடத்துல ராகுல் காந்தியோ காங்கிரஸோ இருக்குல்ல? இல்ல, அப்படி இல்ல. நாங்க ஒருபோதும் குடியரசுத் தலைவரை நாங்க அவமதிக்கல. அது உங்க பழங்குடி சமூகத்துல இருந்து வந்ததுனால நாங்க அனுமதிச்சோன்றது அது எங்களுடைய பார்வையில் எங்க சித்தாந்தம் அது கிடையாது. அது பாஜகவினுடைய சித்தாந்தம். அது இன்னும் சொல்ல போனா ஒடிஷாவில் வேதாந்தா நிறுவனம் பழங்குடி சமூகத்தினுடைய நிலத்தை அபகரித்த போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த சமயத்திலே போய் அங்க இருக்கிற பழங்குடி சமூகத்துக்காக நின்ற தலைவர் ராகுல் காந்தி. சொந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் போது சொந்த கட்சிக்கு எதிராகவே போய் அந்த மக்களோட கை கோர்த்து நின்ற தலைவர் ராகுல் காந்தி. அதனால அவருடைய கிரெடிபிலிட்டி பத்தி கொஸ்டின் பண்றதுக்கு இவங்களுக்கு தகுதி இல்லை. ரெண்டாவது, இன்றைக்கு நடந்த பொதுக்கூட்டத்தில், டெல்லியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட அவர் என்ன பேசியிருக்காரு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லாருக்குமானது, அதுல ஓபிசி, தலித்துகள், பழங்குடி சமூகங்கள், பெண்கள் அப்படின்னு எல்லாரையும் தான் இன்க்ளூசிவா அதுல பேசியிருக்கிறாரு. இவங்க ஏதோ ஒருவரை நீங்க ஜனாதிபதி ஆக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த பழங்குடி சமூகத்தை நீங்க சமூக நீதி ரீதியா முன்னேற்றிட்டீங்க அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. அது டோக்கனிசம் தான். அது நாங்க அப்படிதான் பாக்குறோம்.
அதனால இவங்க சொல்லக்கூடிய அரசியல் நாங்க ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம். இவங்களுக்கு அதை பத்தி பேச தகுதி இல்ல. நீங்க இப்போ பாஜக மேல, RSS மேல அமைப்பு ரீதியா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது இப்ப நீங்க சொல்றீங்க. ஆனா தனிப்பட்ட முறையில பிரதமர் அரசியலமைப்பு சட்டத்தை வாசிக்கவில்லை, வாசித்திருந்தால் அவர் நாள்தோறும் செய்யக்கூடிய எதையும் செய்ய மாட்டார் அப்படிங்கிற விமர்சனம், அது தனிநபர் விமர்சனமா இல்லையா? இல்ல அப்படி இல்ல. இன்னைக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் இல்ல. அவர் வந்து இந்தியாவினுடைய பிரதமர், ரியல் ஹெட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதனால அவர் தனிநபரா இங்க அவர் நாங்க யாரும் தாக்குதல் நடத்தல. முதல்ல அவர் கான்ஸ்டிடியூஷனை படிச்சாரன்ற தாண்டி அவர் டிகிரி படிச்சாருன்னா பெரிய விவாதம் இன்னைக்கு. ஏன்னா எந்த RTL ஃபைல் பண்ணாலுமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பதில் வருது. அவர் டிகிரி படிச்சார முதல்ல சொல்லுங்க. தலைவர் ராகுல் காந்தி கான்ஸ்டிடியூஷன் குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது நல்லா பேசுறாரு, கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கணும்னு சொல்றாரு, அதுதான் இந்தியாவின் எதிர்காலம்னு பேசுறாரு. ஆனா நடைமுறையில அப்படி இல்ல. நடைமுறையில அதுக்கு எதிராக செயல்படுகிறாரு. இங்க உள்ள சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக பல வன்முறைகள் நடக்கிறது, இங்க உள்ள மொழிகளுக்கு எதிராக இந்தி திணிப்பு நடக்கிறது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். அப்ப அதுதான் வந்து நாங்க இங்க முன் வச்சு நாங்க பேசுறோம். நாங்க அதனால இது தனிநபர் தாக்குதல்லாம் கிடையாது. இந்திய நாட்டினுடைய பிரதமரா இருக்கிற ஒருவர் வந்து அனைவருக்கும் பொதுவானவர். அவரை கேள்வி கேட்கின்ற அத்தனை தார்மீக உரிமையும் கடமையும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்திக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நீங்க அந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க. சரி, ஓகே. திரு ஸ்ரீராம், இங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு வாழ்த்து சொல்லாமல் வேண்டுமென்றே அவமதித்து விட்டார், அவர் மீதாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வெறுப்பையும் காட்டிட்டார்னு சொல்றீங்க. அவர் என்ன புரோட்டோகாலோ அதன்படிதான் நடந்து கொண்டார், எங்களுக்கு என்ன விமர்சனங்கள் இருக்கோ அதை வைப்பதற்கான முழு உரிமை எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் திரு ராகுல் காந்திக்கு இருக்கு, அதை அவர் வைக்கிறார் அப்படிங்கிறார் இனிவன். இன்னைக்கு முதல்ல வந்து இன்னைக்கு 26/11 மும்பை டெரர் அட்டாக்ல 300க்கும் மேற்பட்ட நம் இந்தியர்கள் இறந்த மகாராஷ்டிராவையும் அன்னைக்கு ஆண்ட மத்திய அரசாங்கம் செயலற்ற ஒரு 2 அரசாங்கங்களாக காங்கிரஸ் அரசாங்கம் மகாராஷ்டிராலையும் ஆண்டு மத்தியத்திலையும் ஆண்ட UP அரசாங்கத்தின் கையாலாகத்தனத்தில் 300க்கும் மேற்பட்ட நம் இந்திய உயிர்களை விட்ட நாள் இன்னைக்கு. அவர்களுக்கு நம்ம அந்த காவலர்கள் உயிரிழந்தவர்களுக்கு இன்னைக்கு நம்ம நன்றி சொல்லணும், அவர்கள் நம்ம நினைக்கணும். அதே மாதிரி போபாலில் 30,000 இந்திய உயிர்களை நம்ம இழந்த போது கூட அந்த ஆண்டர்சனை பத்திரமாக அமெரிக்கா செல்வதற்கு ராஜீவ் காந்தி உதவியதையும் நாம் திருப்பியும் யோசிக்கணும். எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்திய உயிர்கள் காங்கிரஸுக்கு என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை, அதை பற்றி கவலையும் இல்லை. இன்னைக்கு இன்னும் முதல்ல ஏதாவது படிக்கல, திரு மோடி அவர்கள் படிக்கல, நாங்கள் படித்த குடும்பம் 90 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கலைத்திருக்கிறது, திமுக உட்பட. படித்த குடும்பம், அந்த அரசியலமைப்பு சட்டத்தை படித்த குடும்பம் எமர்ஜென்சியை நாட்டில் எடுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட 22 மாசம் மக்களை சிதைத்தது அந்த படித்த அரசியலமைப்பு சட்டம் படித்த குடும்பம். அதே படித்த குடும்பம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கிட்டத்தட்ட ஒரே ஒண்ணுதான், ஒரே ஒரு கம்ப்ளீட் பண்ணுங்க, நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் குறிப்பிடல, இல்ல இல்ல இருங்க ஒரு நிமிஷம். ஒரு தெரிவிக்காத காங்கிரஸ் கட்சி 26/11 ராகுல் காந்தி யாருமே தெரிவிக்கவில்லை. நீங்க ஆரம்பிக்கும் போது சொல்லல, நம்ம மக்கள் நீங்க அடுத்த சுற்றுல பதிவு பண்ணுங்க. இல்ல 356 மட்டும் கேட்டுறேன். 356 அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தானே? அது அரசியலமைப்பு சட்டத்துல இதுவரைக்கும் இப்போதும் இருக்குல்ல, அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒன்று தானே? அதனால என்ன? இல்ல நான் கேக்குறேன், அது மீறியது அப்படிங்கிற தொனியில சொன்னீங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னா சொல்லணுமா வேண்டாமா? அது ஆன்டி கான்ஸ்டிடியூஷன். பிரதமர் படிக்கலன்றாங்களே, படித்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்லணுமா வேண்டாம்?